ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். சாலமோன் எழுதிய நீதிமொழிகள் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 17-18 நாம் தியானிக்கும் போது இங்கு வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு ஒன்று, உன் நம்பிக்கை மீன் போகாது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் வைத்து பிடித்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இங்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மேல ஒரு பயத்தோடு கூட இருக்கும் போது, அவர் மேல ஒரு அசைக்க முடியாத ஒரு பயத்தோடு நம்பிக்கையோடு இருக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. ஏதாவது ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்க நம்பிக்கை இழந்தவர்களா இந்த கால வேளையில என்னோடு கூட இந்த வீடியோவை, இந்த வசனத்தை தியானிக்கிறவர்களா இருந்தால் ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் பயபக்தியோடு கூட ஆண்டவர் பேர்ல ஒரு நம்பிக்கையோடு இருக்க வேண்டுமாம். ஆண்டவரை குறித்த ஒரு பயம் இருக்க வேண்டுமாம். ஏன் என்று சொன்னால், அவர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நீதிமொழிகள் நம்மை தொடர்ந்து வாசிக்கும் போது தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட, அந்த தேவன் எனக்கு தேவனாய் இருக்கிறார், அந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த தேவனை நான் தெய்வமாக ஆராதிக்கிறேன், எனவே நான் பயத்தோடு பக்தியோடு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களை விட்டு அவரையே சார்ந்திருக்கிறவர்களாக, அவர் பெயர்ல நம்பிக்கையுள்ளவர்களாய் நான் இந்த உலக வாழ்க்கையில வாழ வேண்டும் என்று நீங்கள் சொல்லி இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் வாழ முடிவெடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கான ஆசீர்வாதம் இந்த கால வேளையில கடந்து வருகிறது. என்னவென்று சொன்னால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. என்ன ஒரு காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் நம்பிக்கையோடு கூட அல்லது நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில இந்த கால வேளையில இந்த வீடியோவை தியானிக்கிறவர்களாய் இருக்கலாம், அல்லது இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவுண்டு, நிச்சயமாகவே உங்களுக்கான ஆசீர்வாதம் கடந்து வரும், நிச்சயமாகவே உங்களுக்கான சுக பலன் நன்மை கடந்து வரும். எப்போது? தேவனுக்கு பயப்படும் போது. நீங்களும் நானும் அவருக்கு பயப்படுகிற பயத்துல இன்னும் நெருங்கி வாழ்வோம், இன்னும் உண்மையா இருப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்க நம்பிக்கை வீண் போவதில்லை என்று சொல்லி இந்த கால வேளையில எங்களை பார்த்து நீங்க திடப்படுத்துகிறபடியால, நீங்க தைரியப்படுத்துகிறபடியால் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்க உள்ளத்துல வைங்க. அநேக பரிசுத்தவான்கள் பயபக்தியோடு கூட ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர் காலத்துல வாழ்ந்த ஆண்டவரே, எங்க முற்பிதாக்கள் உம்மை பயபக்தியோடு வணங்கினாங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும் ஆண்டவரே. இம்மைக்குரிய காரியங்களை விட்டு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட எங்க வாழ்நாட்களை நாங்க கழிக்க உதவி செய்யுங்க. நாங்க அப்படி இருக்கும் போது நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்க நம்பிக்கை வீண் போகாமல் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஆமென்.